Hi, hello, welcome back to our channel Aru and Thoughts. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா படிச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்டவை எழுதிக்கோங்க. f of x equal to x ஸ்கொயர் இது கொஸ்டின்லேயே இருக்குது. உள் இடைவெளியும் கொடுத்துருக்குறாங்க 0, 0.5, 0.5, 1, 1, 1.5, 1.5, 2. எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 0.5, 1, 1.5, 2. இது கொஷினில் கொடுத்துருக்கிறது. சராசரி மாறுபாட்டு வீதம், கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். சராசரி மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா f of b minus f of a divided by b minus a. கொஷினில் f of xன்னு இருக்கு, அப்போ x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. f of bனா b ஸ்கொயர், அதுதான் f of bக்கு பதிலாக b ஸ்கொயர் போட்டிருக்கோம், மைனஸ் அப்படியே எழுதணும். f of aக்கு பதிலாக a ஸ்கொயர் டிவைடட் பை b மைனஸ் a. மேலே உள்ளதை பார்க்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அதை a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு எழுதுவோம். இங்கே ஃபஸ்ட்டு பியும் அடுத்து ஏவும் இருக்கிறதுனால b ப்ளஸ் a b மைனஸ் a டிவைடட் பை b மைனஸ் ஏன்னு எழுதணும். கீழே உள்ள b மைனஸ் ஏவும் மேலே உள்ள b மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகி b ப்ளஸ் ஏ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் f டேஷ் x கண்டுபிடிக்கணும். x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா n x பவர் n மைனஸ் 1, இதுதான் ஃபார்முலா. இங்கே என்னன்றதுக்கு பதிலாக கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 2, இப்போ என்னுக்கு பதிலாக 2 வச்சு போடணும். 2x பவர் 2 மைனஸ் 1, 2x பவர் 1 2xன்னு கிடைக்கும். அடுத்து டேபிள் போடலாம். a b x சராசரி மாறுபாட்டு வீதம், கனப்பொழுது மாறுபாட்டு வீதம். a bயோட வேல்யூ எங்கேருந்து எடுக்கணும்னா உள் இடைவெளி கொடுத்துருக்குறாங்கல்ல அதுலேருந்து தான். ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் a, செகண்ட் உள்ளது b. ab 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 abன்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூவை டேபிளில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸோட வேல்யூவையும் எழுதிக்கோங்க. சராசரி மாறுபாட்டு வீதம், அதாவது ஏவையும் பியும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 0 ப்ளஸ் 0.5 என்ன வரும் 0.5, 0.5 ப்ளஸ் 1 1.5, 1 ப்ளஸ் 1.5 2.5, 1.5 ப்ளஸ் 2 3.5. இப்போது சராசரி மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் f dash x equal to 2x. எக்ஸுக்கு பதிலாக இந்த சார்ட்டில் உள்ள வேல்யூவை இன்சர்ட் பண்ணி நம்ம போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0.5, 2 இன்ட்டு 0.5 1.0, இதை 1ன்னு எழுதலாம். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 வச்சு போடணும். 2 இன்ட்டு 1 2. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1.5, 2 இன்ட்டு 1.5 3.0, 3ன்னு எழுதலாம். எக்ஸுக்கு பதிலாக அடுத்து 2 வச்சுக்கணும். 2 இன்ட்டு 2 4. தேங்க்யூ.